ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, போன வீடியோவில் எங்கள் வீட்டு தோட்டத்தை நான் உங்களுக்கு காமிச்சிருந்தேன் வீலாக் மாதிரி. அதோட தொடர்ச்சியாக தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது பார்த்திங்களா, இந்த ஒயிட் கலர் ரோஸ் செடி உங்களுக்கு ஞாபகம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ரோஸ் செடியை எப்படி நாங்கள் பிளான்டேஷன் பண்ணோம் அப்படிங்கிறத நீங்களே பார்த்துருப்பீங்க. இந்த மிளகாய் செடி இது உங்களுக்கு மிளகாய் செடியை பற்றி தனியாக நான் ஒரு வீடியோவே காமிச்சிருந்தேன். அதில் நிறைய காய் இருந்தது. இப்போ அது நல்லா பழுத்து போய் இருக்குது. இந்த மிளகாய் நாங்கள் எடுத்து காய வச்சு வத்தலாக யூஸ் பண்ணிப்போம். இந்த மிளகாயிலேருந்து கிடைக்கிற விதையை நிறைய இடத்துல நாங்கள் தூவி விட்டுருந்தோம். அதுவும் குட்டி குட்டி செடியாக முளைச்சி வந்திருக்கு. பாருங்கள் எவ்வளோ காய் இருக்குன்ட்டு. இந்த ரோஸ் செடி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, நான் ஃபஸ்ட்டு போன வீடியோவில் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். நான் பன்னீர் ரோஸ் அதோட தான் கட் பண்ணி பதியம் போட்டிருந்தோம். 2 நிமிஷம் வீடியோவாக உங்களுக்கு காமிச்சிருப்பேன் எப்படி பதியம் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. அதை தான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இதில் இப்போதைக்கு நிறைய பூ பூத்துருந்தது. இதை கட் பண்ணி எடுத்துட்டோம். பக்கத்துலேயே மிளகாய் செடி முன்னாடி தூவி விட்டுருந்தோம். அது இப்போ ஓரளவு க்ரோத் ஆகி நல்லா வளர்ந்து வந்திருக்கு. இந்த ரோஸ் செடி வாங்கி ரொம்ப நாளாக ஆகுது. இதுலேயும் நல்ல பூ பூக்கும். மல்லிகை செடி பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, அதை எப்படி மெயின்டெனன்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன். இப்போ நாங்களும் அதே மாதிரி தான் அதை பராமரிச்சுட்டு வந்துட்டுருக்கோம். இதில் பூ பூத்து முடிஞ்சிடுச்சு. இப்போ 1-2 பூ தான் இருக்குது. அதனால் நாங்கள் இதை சுற்றிலும் சுத்தம் பண்ணி செடியில் தேவையில்லாமல் காஞ்சி போன இலை இதெல்லாம் க்ளீன் பண்ணி விட்டுட்டு அந்த இதெல்லாம் கட் பண்ணி விட்டுருக்கோம். இது பாருங்கள், குடைமிளகாய். இதில் நிறைய காய் இருந்தது. அதெல்லாம் பறிச்சாச்சு. இப்போ இதில் ஒரே ஒரு காய் மட்டும் இருக்குது. இதை நாங்கள் மோர் மிளகாய் வத்தல் போட்டு சாப்பிட்டோம். ரொம்பவே நல்லா இருந்தது. இந்த மாதிரி ஜவந்தி பூவை உங்கள் வீட்டு தோட்டத்துலேயும் வைங்க. இந்த மாதிரி வச்சிங்க அப்படின்னா பட்டாம்பூச்சி உங்கள் தோட்டத்தில் நிறையாவே இருக்கும். இனக்கவர்ச்சிக்காக நாங்கள் இதை வச்சுருக்கோம். பாருங்கள், இதில் ஆரஞ்சு கலர் அப்புறம் எல்லோ கலர், இதில் 2 கலரில் எங்கள் வீட்டில் இருக்குது. நல்லா நிறையாவே பூக்கும். இதோட வாசமும் ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்களும் வாங்கி வச்சு பாருங்கள். நிறைய பட்டர்ஃப்ளை இந்த செடியை சுற்றிலும் இருக்கும். உங்களுக்கு கத்திரிக்காய் செடியில் நிறைய பூ வச்சுருக்கு. இப்போ மழை பெஞ்சதுனால உங்களுக்கு பூ இப்படி இருக்க மாதிரி தெரியுது. மற்றபடி நல்லாவே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். இப்போ ரொம்ப அதிகமாக மழை பெஞ்சுது. நான் அந்த வீடியோ எடுக்கும் போது தரையில் வச்சுருந்து உங்களுக்கு பிளான்டேஷன் பண்ணி காமிச்சிருந்தோம். அதோட க்ரோத் இப்போ எந்த அளவுக்கு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். மல்லிகைப்பூ செடி நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒரு இடத்துல காமிச்சிருந்தேன். இப்போ பாருங்கள், அது இப்படி தான் நாங்கள் க்ளீன் பண்ணி சுத்தமாக வச்சுருக்கோம். இதில் ஒரு காஞ்ச இலையை கூட நீங்கள் பார்க்க முடியாது. அந்தளவுக்கு நாங்கள் சுத்தம் பண்ணி மெயின்ஸ் பண்ணி வச்சுட்ருக்கோம். இதில் இப்போயும் உங்களுக்கு இந்த மழை பெஞ்சிட்ருக்கிறதுனால கொஞ்சம் குளிர் இந்த மாதிரி இருக்கிறதுனால 1-2 முட்டு வைக்குது. இது என்ன குழியாக இருக்குது அப்படின்னு பார்க்குறீங்களா? ஆட்டு எருவெல்லாம் இருக்குது. இதில் ஒன்றுமே இல்லைன்னு காமிக்கிறீங்களே அப்படின்னு நினைக்காதீங்க. இதில் நாங்கள் இப்போ தான் இஞ்சி விதை போட்டிருக்கோம். ஒருத்தவங்க எங்களுக்கு கொடுத்தாங்க. அவங்களே எங்களுக்கு இந்த மாதிரி இந்த விதையை வச்சு கொடுத்துட்டு போயிருக்காங்க. பக்கத்தில் இருக்கிறது என்ன அப்படின்னா, அது பிரியாணி சாப்பாட்டுக்கெலாம் போடுற இலை. இந்த இலை நீங்கள் நார்மலாக சாதத்திலே போட்டு நீங்கள் சாதம் வைக்கும் போது இதில் போட்டு வச்சிங்க அப்படின்னா ரொம்பவே வாசமாக இருக்கும். டேரா பூச்செடி எப்படி மெயின்டெனன்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறத வீடியோவும் உங்களுக்கு போட்டிருந்தேன். சாமந்தி பூச்செடின்னு சொல்லிட்டு அதை பாருங்கள். மாதுளங்கன்று தரையில் வச்சுருந்ததை நான் உங்களுக்கு காமிச்சிருந்தேன்ல, அது இப்போ நல்லாவே வளர்ந்து வந்துடுச்சு. இங்கே பாருங்கள், எங்கள் வீட்டு தரையில் செடிங்களுக்கு எந்த அளவுக்கு நாங்கள் உரம் கொடுக்குறோம் அப்படின்ட்டு. வேஸ்ட்டான காய்கறி வேஸ்ட்டெல்லாம் கொடுக்குறோம். அதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும். கத்திரிக்கன்று பார்த்திங்களா, நாங்கள் தொட்டியில் வச்சுருந்தோம்ல, அது எல்லாம் எந்த அளவுக்கு வளர்ந்து வந்துருச்சுன்னு பாருங்கள். இது ரெய்னிங் லில்லி நாங்கள் பிங்க் கலரில் வாங்கி வச்சுருக்கோம். இது இந்த சின்ன தொட்டி ஒரு 20 ருபீஸ்க்கு 40 ருபீஸ்க்கு தான் வாங்கினேன்னு நினைக்கிறேன். அதில் தான் வச்சோம். தொட்டியில் வச்சுருக்க மாதுளங்கன்று, அப்புறம் இதில் தெளிச்சிருந்தோம்ல சிகப்பு தண்டுக்கீரை, ஒரு டைம் தெளித்து எடுத்தாச்சு. அதில் ஒரே ஒரு இதை மட்டும் விட்டு வச்சுருந்தோம், அந்த சிகப்பு தண்டுக்கீரை. அப்புறம் பாருங்கள், கத்திரிக்கன்று எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுன்னு பார்த்துக்கிட்டிங்களா? பச்சை பசேல்னு இருக்குல்ல, நல்லாவே வளர்ந்து வந்திருக்கு. தரையில் வச்சுருக்கதும் நல்லா வளர்ந்து வந்திருக்கு. தொட்டியில் வச்சுருக்கதும் நல்லாவே வளர்ந்து வந்திருக்கு. நல்லா பெருசாகவே இருக்குது இந்த கத்திரிக்கன்று. பூவும் அழகாக வச்சுருக்கு பாருங்கள். கண்டிப்பாக இதில் கத்திரிக்காய் காய்ச்சதுக்கப்புறமா உங்களுக்கு நான் வீடியோ எடுத்து காமிக்கிறேன்.
மழை பெஞ்சதுனால நல்லா பச்சை பசேல்னு பசுமையாக இருக்குது. உங்களுக்கு வந்து மண் இதில் எல்லாத்துலேயுமே வந்து நாங்கள் இறுக்கமாக இல்லாத அளவுக்கு நாங்கள் பார்த்துக்குறோம். மண் வந்து எப்பொழுதுமே செடிங்களுக்கெல்லாம் தளர்வாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். அதுக்கும் ரொம்ப தளர்வாக வச்சிடாதீங்க. வேர் வந்து உள்ளே போகிற மாதிரி நீங்கள் வைக்கணும். இது பார்த்திங்களா டேரா பூச்செடி, இதுலேயும் வந்து ஒரு காஞ்ச இலையுமே இல்லாத அளவுக்கு இப்போலேருந்தே நீங்கள் அதை வந்து சுத்தம் பண்ணி வெயில் கொஞ்சம் கொஞ்சம் படுற மாதிரி வச்சிங்க அப்படின்னா தான் டிசம்பர் டைமில் உங்களுக்கு நல்லா பூ கொடுக்கும். பாருங்கள், இதில் மாவு பூச்சியெல்லாம் தொல்லை இருந்துச்சு. முன்னாடி நான் சொல்லியிருந்தேன், மாவு பூச்சி தொல்லை இருந்ததுன்னா அதை வந்து எப்படி வந்து அதுலேருந்து நீங்கள் உங்கள் செடியை பாதுகாக்கலாம் அப்படின்னு. அதே மாதிரி நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் செடியை கண்டிப்பாக பாதுகாத்து இந்த மாதிரி வளர வைக்கலாம். இது வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் உள்ள குண்டு மல்லி. இதில் ஒரு பூ வச்சிங்கனாலே போதும். சின்ன பட்டன் ரோஸ் அளவுக்கு விட பெருசாக இருக்கும். அது தலையில் வைக்கும் போதே அழகாக இருக்கும், நல்ல வாசமாகவும் இருக்கும். இதுவும் நாங்கள் வந்து இலையெல்லாம் கிள்ளி விட்டு அதுக்கப்புறம் துளிர் அடித்து நல்லா உங்களுக்கு வந்து பூ நிறையாவே கொடுக்கும். காலையில் நல்ல வாசமாக இருக்கும். நாங்கள் பறித்து தலையில் வச்சுக்குவோம். சாமிக்கு வைக்கும் போது மனசுக்கு ரொம்ப திருப்தியாக இருக்கும். பாருங்கள், இதில் இந்த அழகாக முட்டு வச்சுருக்கு பாருங்கள். அந்த சைடில் முட்டு இப்போ தான் கொஞ்சம் பெரிய முட்டாக வந்திருக்கு. நல்ல பெரிய பெரிய பூவாக இதில் வந்து மலரும் உங்களுக்கு. பாருங்கள், அழகாக இருக்குல்ல. எங்கள் வீட்டில் மருந்துக்குள்ள செடியும் நாங்கள் வச்சுருப்போம். அதில் ஒன்று தான் துளசி. துளசி வந்து உடம்புக்கு வந்து ரொம்பவே நல்லது. குழந்தைங்கள்லாம் வந்து சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. சளி பிரச்சனைக்கெல்லாம் வந்து துளசி ரொம்பவே நல்லது அப்படிங்கிறதுனால நாங்கள் வந்து துளசி வச்சுருக்கோம். அதோட கூடவே பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ஒரு வகையான மல்லிகைப்பூ தான். இது வந்து வாழைக்கமுல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த முள்ளரும்பு வந்து சாயந்தர டைமில் தான் வந்து உங்களுக்கு வந்து மலரும். நல்ல வாசமாக இருக்கும். இது வந்து கொடி மாதிரி படர்ந்து மேலே போகும். ஃபஸ்ட்டு நாங்கள் கொடியாக வச்சுருந்தோம். ரொம்ப அதிகமாக இருந்ததுனால அதை கட் பண்ணி விட்டு இப்போ தரையோடு இருக்குது. மயில் மாணிக்கம் அப்படின்னு சொல்லி ஒரு செடி வாங்கி நாங்கள் வந்து கொடி மேலே ஏற்றி விட்டுருந்தோம் மாடியில். அதுக்கப்புறமா இப்போ வந்து நாங்கள் வந்து இந்த செடி வந்து இனிமேல் தான் நாங்கள் ஏற்றி விடணும். இப்போ பாருங்கள், இதில் நல்ல அரும்பு வச்சுருக்கு. ஈவினிங் டைமில் இந்த பூ மலரும், நல்ல வாசமாகவும் இருக்கும். தலையில் வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா இந்த அரும்பு வந்து பூ பூக்கும். இந்த செடியில் ரோஸ் செடி க்ரோபேக்கில் வச்சுருந்தது பாருங்கள், எல்லோ கலர் அழகாக இருக்குது பாருங்கள். நல்லாவே பூக்க ஆரம்பிச்சிடுச்சு. முட்டைலாம் அதிகமாகவே வைக்குது. இந்த பிங்க் கலர் பூவும் வந்து ஒன்றா தான் வாங்கி வச்சுருந்தோம். எல்லோ அண்ட் பிங்க்கு, இது ரெண்டுமே நல்லா பூக்குது. இது பிங்க்குன்னு சொல்ல முடியாது, ஒரு மாதிரி ஆரஞ்சு ஷேடு வரும். இதில் ரொம்பவே அழகாக இருக்கும் பார்க்கும்போது. நல்ல பெரிய பெரிய பூவாகவும் பூக்குது. ஒரு செடியில் நிறையாவும் முட்டு வைக்குது. நான் உங்களுக்கு காமிச்சிருந்தேன்னா பிரியாணி லீஃப், அதுதான் இப்போ வந்து தொட்டிலையும் வச்சுருந்தோம். தொட்டியில் வச்சுருந்து தான் நாங்கள் தரையில் வச்சு பார்ப்போமே அது எந்த அளவுக்கு உங்களுக்கு வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். நல்லாவே வருது. நீங்கள் சாதம் வந்து வடிக்கும் போதோ இல்லை குக்கரில் வைக்கும் போதோ நான்வெஜ் சாப்பிட ஆசைப்படுறீங்க அப்படின்னா அந்த சாதத்தோட 2 இலை இதில் பிச்சு போட்டு வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா நல்ல வாசமாக இருக்கும் சாப்பிட்றதுக்கே. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது சும்மா தரையில் வச்சாலே நல்லாவே வரும். பாருங்கள், கொய்யாக்கன்று வந்து ஒரு வீடியோவில் காமிச்சிருந்தேன், எப்படி வந்து நீங்கள் வந்து அதை வந்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இது கடையிலேருந்து வாங்கிட்டு வந்து இது ரொம்ப இனிப்பாக இருந்ததுனால அதில் வந்து அந்த விதையிலேருந்து வந்தது தான் இந்த கொய்யாக்கன்று. பக்கத்தில் பாருங்கள், குட்டியோண்டு வெங்காயம் முளைச்சிருக்குல்ல. இந்த வெங்காயம், தக்காளி இதெல்லாம் முளைச்சி வர்றதுக்கு நாங்களாவே வந்து இதில் வைக்கிறது கிடையாது. எங்கள் வீட்டில் இருக்கிற காய்கறி கழிவு வேஸ்ட்டு இதெல்லாம் வந்து செடிங்களுக்கு கொடுக்கும்போது தானாக முளைச்சி வர்றது தான். இப்போ அந்த வெங்காயம் இருக்குல்ல, அந்த வெங்காய இலையை எடுத்து நாங்கள் ஃப்ரைட் ரைஸ் இந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்து பயன்படுத்திக்குவோம். இந்த தக்காளி செடியை பாருங்கள், உங்களுக்கு காமிச்சிருந்த ஒரு வீடியோவில் எவ்வளோ காய் வச்சுருக்கு பாருங்கள். இதுவும் வேஸ்ட்டான தண்ணியை நாங்கள் வந்து இதில் காய்கறி தண்ணி இதெல்லாம் வந்து ஊற்றும் போது அதுலேருந்து வந்த தக்காளி தான். பார்க்கவே ரொம்பவே அழகாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி உரமில்லா காய்கறியை வீட்டிலே நீங்கள் சமைச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா அதோட டேஸ்ட் ரொம்ப தனியாக இருக்கும். உடம்புக்கும் ரொம்பவே ஆரோக்கியமும் கூட. இந்த தக்காளியை பார்க்கும் போதே அவ்வளோ ஆசையாக இருக்குது. நாங்கள் இதுக்காக விதையெல்லாம் போட்டு தக்காளி கண்ணெல்லாம் வர வைக்கல. எங்கள் வீட்டில் சும்மா காய்கறி கழிவில் இருக்கிற விதையிலேருந்து வந்தது தான் இந்த தக்காளி. பாருங்கள், இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து செஞ்சு பாருங்கள். செஞ்சு அதுலேருந்து வர காய்கறியை சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமும் கூட.
முருங்கைக்கீரை மரம் எங்கள் வீட்டில் கண்டிப்பாக இருக்கும். ஒரு மரத்துக்கு 2-3 மரமாக நாங்கள் வச்சுருப்போம். காய் வந்து சின்ன காய், நீட்ட காய் அந்த மாதிரியெல்லாம் இருக்குது. அந்த மாதிரி காய், அது மாதிரி கீரை வந்து இந்த முருங்கைக்கீரை பார்த்திங்க அப்படின்னா சில கீரையில் கொஞ்சம் கசப்பு டேஸ்ட் இருக்க மாதிரி இருக்கும். இந்த கீரையில் இருக்கவே இருக்காது. முருங்கைக்கீரையை சுண்டி சாப்பிடும் போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். முருங்கைக்கீரை வந்து உடம்புக்கு வந்து ரொம்பவே அயன் சக்தி. நீங்கள் வந்து சமைச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா ரத்த விருத்தி இதெல்லாம் வந்து அதிகமாக இருக்கும். நான் இப்போ காமிச்சிட்ருக்கிறது நீட்டமான முருங்கைக்காய் மரத்தில் வந்து காய் வந்து உங்களுக்கு வைக்கலை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நாங்கள் வந்து இதில் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து பெருங்காயத்தூள் இருக்குல்ல, அதை வந்து கரைச்சி ஊற்றினதுக்கப்புறமா நிறைய காய் வைக்க ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ கூட இதில் வந்து காய் வந்து சின்னதாக வந்து தொங்குது. உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். எங்கள் வீட்டில் பாப்பாவுக்கு நாங்கள் அடிக்கடி முருங்கைக்கீரை கொடுப்போம். உங்கள் வீட்டில் குழந்தைங்களாம் இருந்தாங்கன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக முருங்கைக்கீரையெல்லாம் சேர்த்துக்கங்க. மழை நேரத்தில் காற்று ரொம்ப அதிகமாக அடித்தா முருங்கை மரம் வந்து சீக்கிரம் வந்து கீழே விழுந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அதிகப்படியான கிளையெல்லாம் இதில் இருந்து வச்சுக்கக்கூடாது. கொஞ்சம் கிளையெல்லாம் ரொம்ப வெயிட்டாக இருக்கிறதுலாம் நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துடணும். எடுத்ததுக்கப்புறமா அதோட வேர் பகுதி இருக்குல்ல, அதில் வந்து கொஞ்சம் நிறையாவே மண் அணைச்சி வச்சிட்டிங்க அப்படின்னா இது வந்து சீக்கிரமாக வந்து ஆயாது. முருங்கை மரம் கண்டிப்பாக எல்லார் வீட்லேயுமே இருக்கணும். உங்கள் வீட்டில் இல்லை அப்படின்னா ஒரு முருங்கை பூத்து வந்து வாங்கி வைங்க. இட்லி பூச்செடி பார்த்தீங்களா, நல்லா பூத்துருக்கு. மழை டைமுங்கிறதுனால நிறையாவே பூத்துருக்கு. நார்மலாகவே இட்லி பூச்செடி நிறைய பூ வைக்கும். இது சில பேர் வீட்லலாம் மரம் மாதிரி வச்சுருப்பாங்க. ஆனால் நாங்கள் வந்து கீழே வந்து கொஞ்சம் பரவலாக அப்படி வச்சுருக்கோம் அடர்த்தியாக. இது பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். ஒரு பெரிய பூச்செண்டு மாதிரி இருக்குது இது பார்க்க. இந்த பூச்செடி இல்லாமல் டேபிள் ரோஸ் செடி இதெல்லாமே எங்கள் வீட்டில் நிறையாவே இருக்குது. அதெல்லாம் வந்து பூ இன்னும் வைக்கல, அதனால நான் உங்களுக்கு காமிக்கல. பூ பூத்ததுக்கப்புறமா டேபிள் ரோஸ் செடி எங்கள் வீட்டில் என்னென்ன கலரில் இருக்குது அப்படிங்கிறத பற்றி நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். இவ்வளோ நேரமாக எங்கள் வீட்டில் இருக்கிற தோட்டத்தில் இருக்க பூச்செடி, காய்கறி செடி இது எல்லாத்தையும் பார்த்து ரசிச்சிருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் எங்கள் சேனல் லாஸ்ட் சீடை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடக்கூடாது.